யாரு? என்னோட பேர் அஜய்ங்க. என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். பரவாயில்ல, உள்ள வாங்க. இவங்க என் பாட்டி ருக்மிணி. வணக்கங்கம்மா. வணக்கம்ப்பா. எங்க வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் இந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு வீடு இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலங்க. பார்க்கறதுக்கு பெரிய ஜமீன்தார் கோட்டை மாதிரி இருக்கு. ரொம்ப பழசு. எங்க எஜமான் இத தானமா கொடுத்தாரு. இவ என் பேத்தி வந்தனா. வீட்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். வாப்பா, வந்து சாப்பிடு. அம்மா, எதுக்குமா? பரவாயில்ல, விடுங்க. ஐயோ, சாப்பிடு. உனக்காக நாங்க ஒன்னும் தனியா சமைக்கல. இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம். வாப்பா, வந்து சாப்பிடு வா. வந்தனா, அவருக்கு சாப்பாடு போடுமா? சரி பாட்டி. போப்பா, போய் சாப்பிடு. என்னப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அச்சோ, உங்க ஷர்ட்ல கரையாயிடுச்சு. ஐயோ, பரவாயில்ல, விடுங்க. ஆனா இவ்வளோ டேஸ்டான ஒரு சாப்பாடை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிடுற சாப்பாடு யாருக்கு எங்க கொடுத்து வச்சிருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. உண்மைதான். நீங்க யாரோ நான் யாரோ, ஆனாலும் உங்க வீட்டுக்கு நான் வந்து சாப்பிட்ருக்கேன். சாரிம்மா, தேவையில்லாம உங்க தொகுதியை சேர்த்து நான் கெடுத்துட்டேன். ராத்திரியில நான் தூங்கி பல வருஷம் ஆகுது. அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிறது நாங்க 2 பேர் தானே. தூங்குற வேலை மட்டும்தான். வாங்க, மாடியில உங்களுக்கு ரூம் திறந்து. வாங்க, உள்ள வாங்க. நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நான் காலையில வரேன். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூங்க. வெல்கம். படுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ நக்கல் அடிச்சிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ண? சிரிப்பு வருது. நானாவது சிரிக்க தான் செய்யறேன். நீ மட்டும் வேற யார்கிட்டயாவது சொன்ன, ஃபர்ஸ்ட் உன்னை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க, மென்டல்னு சொல்லி. நான் சொல்றது எல்லாமே உண்மை சாண்டி. Why don't you believe me? குடிச்சிட்டு எதையோ கனவு கண்டுட்டு அதே நினைப்புல நீ இருக்க. அது கனவா இருந்திருந்தா கார்ல சேர் எப்படி இருந்திருக்கும், என் ஷர்ட் மேல குழம்பு கரை எப்படி இருந்திருக்கும்? நீ லாங் டிரைவ் போகும்போது சேர் ஒட்டி இருக்கும், ஏதாவது சாப்பிடும் போது ஷர்ட்ல கரை ஒட்டி இருக்கும், நீ தோடிக்கிறதுக்கு மறந்துருப்ப. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்லாத சாண்டி. அந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். வேணும்னா என் கூட வா, நான் காட்டுறேன். ரிலாக்ஸ் ஸ்வீட் ஹார்ட். இதுக்கெல்லாம் நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத.
முதல் தடவையா தானே இப்படி ஆயிருக்கு. ஒருவேளை மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அப்ப நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஆர் யூ ஓகே? ஒரு சின்ன வேலை இருக்கு. 15 minutes வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நமஸ்காரம். வணக்கம் சார். யாராவது ரியல் எஸ்டேட்காரங்களா? எத்தனையோ வருஷமா உங்களை மாதிரி ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சேல்ஸே ஆக மாட்டேங்குது. சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்குறீங்களா? அப்படின்னா இந்த வீட்டில் யாருமே இல்லையா? ஆஹா, 2 பேர் ஆக்சிடென்ட்ல ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க சார். அப்படின்னா வந்தனா ருக்மணின்றவங்க இந்த வீட்டு ஆளுங்க தான். பாவம், அவங்களும் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, அவங்களுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. இங்க யாரோ ஒருத்தங்க அவங்களோட பேரை சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்படியா? பாருங்க சார், உங்களுக்கு பேய், பூதம், பிசாசு, கடவுள் இந்த மாதிரி எந்தவித நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, இந்த வீட்டை வாங்கிக்கங்க. இல்லைன்னா இங்கிருந்து போயிருங்க. ராத்திரியானா நானே இந்த வீட்டுக்கிட்ட வரமாட்டேன். இது அப்துல் என்ற மெக்கானிக்கோடது. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் செத்து போயிட்டான். சார் சார் சார், உங்களை தான் சார். வீட்டை வந்து பார்க்கலையா? பாவம், என் பேச்சால பயந்து போயிட்டான். இன்னும் கண்ணால பார்த்தானா ஆக்சிடென்ட்ல ஃபேமிலியோட இறந்து போயிட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் செத்துட்டான். சார், ஃபோன் சார். சாரி சார். தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பானோ? சார், மறுபடியும் வந்துருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சா? அப்படிலாம் இல்லை சார். அன்றைக்கி நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 100 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்களா சார்? ராத்திரி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? என்ன, நான் எப்போ சார் உங்களுக்கு 100 ரூபா டிப்ஸ் கொடுத்தேன்? நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஓகே. வீட்டில் ஆள் இருக்காங்களா? எல்லாமே எப்படி எங்கே போவாங்க? அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்களா? ஆமாம். என்ன ஊத்து பார்க்குறீங்களே, எதுக்காக? சும்மா தான். உயிரோட இருக்கிறேன்னா இல்லை நான் பேயா இருக்கிறேன்னா பார்க்குறீங்களா? ஹேய் சேச்சா, அப்படிலாம் இல்லை சார். அப்போ உயிரோட இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் சார் சார், சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க சார். நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஓ, நீங்களா? வாங்க வாங்க. என்னப்பா இது, மறுபடியும் வந்திருக்க? அம்மா, அன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டேன், அதனால தான் வந்தேன். தேங்க்ஸா? இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வேணான்னு சொன்னாலும் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனேன்லப்பா. 500 ரூபாயா? மறந்துட்டீங்களா? என்னமோ தெரில, கொடுத்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. அம்மா, நல்லா இருப்பா.
வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போலாம். நான் அதுக்காக வரல. அப்போ நாங்க உயிரோடு இருக்கமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? அப்படின்னா அதாவது எங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது, அதுக்காக தான் கேட்டேன். ஐயோ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல. அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. ம் சரி வாங்க. போதும் போதும். நல்லா சாப்பிடுப்பா. இந்த சின்ன வயசுல சாப்பிடலன்னா எப்படி? சார் சார் கொஞ்சம் வரீங்களா சார்? இன்னைக்கு உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரோட்டில் மரம் விழுந்து கிடக்குது, உங்கள் வண்டியை எடுக்க முடியாது, அதை தான் சொல்ல வந்தேன். ஐயோ பெரிய விஷயமா? காலையில வந்து யாராவது எடுத்துட போறாங்க. இன்னைக்கு இவரு நம்ம வீட்ல தான் தூங்க போறாரு. இவர் இப்போ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, அப்படிதானப்பா? ஆ, 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 ஆமா ஆமா. சரி வாப்பா உள்ள போலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலி பெருசாயிட்டு போகுது. குட் நைட். குட் நைட். ஹே, வாட்ஸ் ராங் வித் யூ? நாங்க யார் ஃபோன் பண்ணாலும் ஏன் எடுக்கல? நைட்டு வீட்டுக்கு வரும்போது நீ இல்லவே இல்லையே. என்னது? என்னடா சொல்றீங்க? உண்மையா நான் வீட்ல இல்லையா? ஏண்டா டேய், நீ வீட்ல இருந்தது இல்லாதது கூட உனக்கு ஞாபகமே இல்லாம இருக்க. டேய் எதுக்காடா இப்படி பயந்துட்டு இருக்க? என்னடாச்சு? மச்சி, எப்பவுமே நீ எந்த விஷயம் என்கிட்ட மறைச்சது இல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? என்னதான் நடந்துச்சு அதை சொல்லு. மறுபடியும் அதே ப்ராப்ளமா என்ன? அதே ப்ராப்ளம்னா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு அஜய்? ஸ்னேகா கொட்டீரா, ராமு வள்ளி. எப்பா ஜெட்டி நனைஞ்சு போச்சுடா. ஏய் வாய மூடுறா. உண்மையா தான் சொல்றேன், நனைஞ்சு போச்சு. அஜு, போனது ஞாபகம் இருக்கு, ஆனா வந்தது ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. சாப்பாடுல ஏதாச்சும் கலந்துட்டாங்களா என்ன? புரியல மச்சி, எனக்கும் அந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு ஒரு விஷயமும் புரியலடா. அவங்க வீட்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற, ஆனா நீ அவங்கள தொட்டேன்னு சொல்ற. வெரி கன்ஃபியூசிங்யா. அவங்க உனக்கு கொடுத்த பெட்ஷீட்டு ஊருக்கு எப்படி வந்தது? அந்த பேய்ங்க எங்கேயோ வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுச்சா என்ன? டேய் கவனிரா, பேயும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை மச்சான். ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் துரத்திட்டு அங்கே இருந்துடலான்றேன். அது என்னதான் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாமே. கரெக்ட் மச்சான். டேய், ஏதாவது பண்ணா பேய்ங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்க நினைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே கிடையாதா? மேடம், இது தைரியம் இல்ல, முட்டாள்தனம். அவன் சொல்றது சரிதான். எனக்காக நீங்க எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? What do you mean? நம்ம குரூப்ல யாருக்கு கஷ்டம்னாலும் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஐ லைக் இட் பேபி. நாங்க எல்லாரும் போறோம், நீ மட்டும் தனியா இரு. ஐயோ, நான் மட்டும் தனியா இருந்தா பேயெல்லாம் வந்து என்ன பிடிச்சிக்கிச்சுன்னா வேணாப்பா, நானும் வந்துடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி எந்த பெய் நிக்க முடியாது. ஏய் கையெடு. நான் தெரியாம உன்னை நான் தொட்டுட்டேன். சரி போகட்டும், போட்டுக்கோ. நிஜமாவா? ஏய்!